இந்த சுவிசேஷத்தை மாற்றி 600 வருஷம் 700 வருஷம் கழிச்சு ஒருத்தர் சொல்றாரு, தூதன் சொன்னா என்ட்ட வந்து அவர் வந்து மறிக்கல அப்படின்னு சொல்லும்போது, இதே வசனம் சொல்லுது எக்ஸாக்ட்டா, நானாவது ஒரு தூதனாவது இந்த சுவிசேஷத்துக்கு விரோதமாக சொன்னால், வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அவன் சபிக்க கடவன் சொல்லப்பட்டிருக்கு. 2 தடவை சொல்லப்பட்டிருக்கு. அவன் மறுபடியும் சொல்லுகிறேன். 9ஆம் வசனம் சொல்லுது, வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்க கடவன் அப்படின்னு சொல்லி. அப்ப என்னுடைய அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, கிறிஸ்தவர்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேதத்தோடைய முழு நோக்கம் பார்த்தீங்கன்னா, மெஸ்ஸையாவை இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றது தான். நீங்க நெனைக்கிற மாரி ஒரு ஒரு லைவ் சும்மா ஏதோ ஒரு ஒரு விஷயத்த காட்டுவதற்காக அப்படியே மேலேருந்து ஒண்ணு வந்துச்சு அப்படிலாம் எதுவுமே கிடையவே கிடையாது ஆக்சுவலா. பைபிளை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாங்க, "நான் வந்து உங்கள ஆசீர்வதிப்பேன், உங்களோடு இருப்பேன்" அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த 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 விசுவாசிகள், அந்த மூமின்கள் சொல்றாங்க, "ஆமா, நீ எங்க அப்பாவோடு வாழ்ந்தீங்க, என் குடும்பத்தோட இருந்தீங்க, அதனால விசுவாசிக்கிறேன்."